நான் சொல்லி கொடுத்துருக்கேன்டா, கப்புன்னு பிடிச்சிப்பாங்கடா. அதுக்கெல்லாம் கட்டு தர முடியாது, அது வடிகட்டின முட்டாளு சொல்றேன் நான். உருளி 50-50 புரியல அவளுக்கு, புரியல. நான் பேசுன இங்கிலீஷ் அவளுக்கு புரியலையோ? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா பழகும் போது இந்த கிளச்சை மட்டும் விடுறத பழகிக்கிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே வந்துடும். டிடிஎஃப் இப்போ உங்களுக்கு தெளிவாக மோட்டோ விளாகிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. எப்போவுமே நீங்கள் வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைட் ஸ்டாண்டை மறக்காமல் எடுத்துடணும், சரிங்களா? சாவியை போட்டுடணும், கீழ் சுவிட்சை போட்டுடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வண்டி நியூட்ரலில் இருக்கோ இல்லை கியரில் இருக்கோ, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து அதை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், கியரில் இருக்கா நியூட்ரலில் இருக்கான்னு சொல்லி. அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளச்சை பிடிச்சிடணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 2 finger கேம்ஸ் தான் நீங்கள் எப்போவுமே விளையாடணும். இப்படி 2 விரல பிடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பண்ணால் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து பண்ணால் எப்பவும் போல் ஃப்ரண்ட் கியர் ட்ரை பண்ணலாம். R15லாம் வந்து பண்ணால் கியர் ஃபஸ்ட்டு வந்து கீழே அமுக்கணும், செகண்ட் கியர் மேலே அமுக்கணும், தேர்ட் கியர் மேலே அமுக்கணும், ஃபோர்த் கியர் மேலே அமுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் கியருக்கும் ஃபஸ்ட் கியருக்கும் நடுவில் வந்து பண்ணால் நியூட்ரல் இருக்கும், கரெக்டாக வந்து நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். நியூட்ரலில் வந்து பண்ணால் நின்றுக்கும், ஓகேங்களா? டிடிஎஃப் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா இந்த கிளச்சை விடுறது எப்படின்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கப்புறம் கியர் வந்து எப்போ ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கப்புறம் பிரேக்கிங் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா, ஏன்னா இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போவே இந்த பிரேக்கிங் பற்றி கற்றுக்கோங்க. இந்த பிரேக்கிங் பற்றி உங்களுக்கு சொல்லி தந்துறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பைக் பேலன்சிங் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் சைக்கிள் எல்லாருக்குமே பைக் பேலன்சிங் வரும், ஏன்னா சைக்கிள் ஓட்டிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக பைக் வந்திருப்பீங்க. சப்போஸ் யாராவது சைக்கிள் ஓட்டாமல் நான் பைக் வரேன்னா அப்படி வராதிங்க டிடிஎஃப். எப்பவுமே நமக்கு பேசிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் பேசிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து பைக்கிங்க்கு பேசிக்கே வந்து பண்ணால் சைக்கிள்னு நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. ஸோ வந்து சைக்கிள் ஓட்டுங்க. சைக்கிள் வந்து நீங்கள் எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணால் நல்லா, அதாவது சைக்கிளை பொறுத்தளவுக்கு வந்து பண்ணால் இன்னும் நீங்கள் ஸ்பீட் கம்மியாக போகலாம். பைக்கில் தான் வந்து பண்ணால் 5 கிலோமீட்டர் ஸ்பீட் 10 கிலோமீட்டர் ஸ்பீட், ஏன்னா பைக்கோட வெயிட் அப்படி. ஸோ வந்து பைக் எவ்வளோக்கு வெயிட், வண்டி வந்து எவ்வளோக்கு வெயிட் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் ஸ்பீடு கம்மியாகவே வந்து பண்ண கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் ஓட்டி பழகும் போது இப்போவே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, பைக்கை வந்து வேகமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் பைக்கை ஸ்லோவாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்லா ஸ்லோவாக ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக போகிறீங்கன்னா எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு கிராஷை வந்து பண்ண நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ டிடிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச்சை விடுறதை பற்றி சொல்லித்தரேன். இப்போ 2 ஃபிங்கரில் வந்து பார்த்தா கிளச்சை பிடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். ஸோ வந்து கொஞ்சமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கிளச்சை விடணும், சரிங்களா டிடிஎஃப்? கொஞ்சமாக கிளச்சை விட்டுட்டு அப்படியே காலை வந்து தூக்கி மேலே போட்டுக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள் வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. கால் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அப்போ நானும் வந்து பண்ணால் ஒரே கையில் பண்ணுற வாசா அப்படின்னா டிடிஎஃப் நீங்கள் வந்து பண்ணால் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் அப்படி பண்ண முடியாது, ஓகேங்களா? இப்போ வண்டி நிப்பாட்டிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வண்டி ஒரு மாதிரி இருக்குங்க. சில வண்டி வந்து பண்ணால் ஆஃப் கிளச் இருக்கும், சில வண்டி வந்து பண்ணால் ஃபுல் கிளச் இருக்கும். உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சொல்லி தர்றதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்க, ஃபஸ்ட் கியர் போட்டிங்க, இங்கே பாருங்கள் ஒரு 20% விட்டுட்டிங்க, வண்டி மூவ் ஆகலை. இப்போ ஒரு 30% விட்டுட்டிங்க, லைட்டாக மூவ் ஆகுது. ஒரு 40% விட்டுட்டிங்க, இப்போ வந்து பண்ணால் லைட்டாக த்ராட்டில் பண்ணுங்கள், ரொம்பலாம் த்ராட்டில் பண்ண வேணாம். த்ராட்டில் பண்ணிட்டு கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக போகணும், ஓகேங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளச்சை டக்குன்னு த்ராட்டில் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஒரு 50% ஆஃப் ஆக்சிலேட்டர், ஒரு 20% ஆஃப் ஆக்சிலேட்டர், அப்படியே 50லேருந்து இப்போ வந்து இது 50ல் இருக்குது, இது 20ல் இருக்குது, ஓகேங்களா? 20லேயே இருக்கட்டும். இந்த 50ல் இருக்கிறது வந்து பண்ணால் அப்படியே 70 ஆக்கி 100 ஆக்கிடுங்க, ஓகேங்களா? இன்னும் டைம் ஸ்லோவாக சொல்லித்தரேன். 20% ஆஃப் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க. ஸோ வந்து ஒரு 2 RPMல இருக்கட்டும், இல்லை ஒரு 3 RPMல இருக்கட்டும். இப்போ 50% ஆஃப் அந்த கிளச்சு அந்த த்ராட்டிலுங்கிறது வந்து பண்ண வாயில் டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்போ வந்து ஒரு 20% ஆஃப் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க, இப்போ வந்து 50% ஆஃப் கிளச் கொடுக்குறீங்க. இப்போ வந்து வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்ச உடனே அப்படியே மொத்த கிளச்சை விட்டுட்டு அப்படியே நீங்கள் பாட்டு மூவ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகுங்க. ஸோ வந்து செகண்ட் கியர் எப்போ ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டி ஒரு 4000 RPM தாண்டிடுச்சா, இப்போ வந்து செகண்ட் கியர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணால் நீங்கள் செகண்ட் கியர்லேயே போகலாம். அதாவது எப்போவுமே வந்து பண்ணால் ஒரே கியரில் முறுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட இன்ஜின் அடி வாங்கும், அதுக்கப்புறம் உங்களோட கிளச் பாக்ஸ் அடி வாங்கும், உங்களோட கியர் பாக்ஸ் அடி வாங்கும், அதுக்கப்புறம் உங்களோட மைலேஜ் அடி வாங்கும். ஒரு எக்கனாமியில் ஓட்ட முடியாது உங்களால், சரிங்களா? நமக்கு தான் கொஞ்சம் லாஸாக இருக்கும். அதனால் வந்து பண்ணால் பர்ஃபெக்டாக வந்து பண்ணால் கியர் மாற்றிக்கிட்டே வரலாம். ஸோ வந்து எப்படி கியர் மாற்றுறது அப்படின்னா அது போக போக உங்களுக்கே ஃபீல் ஆகிடும். ஸோ வந்து ஸ்டார்டிங்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பண்ணால் 1 செகண்ட் போகலாமா? இப்போது இந்த வழியிலலாம் வந்து பண்ணால் நான் ஒரு 3rd கியர் 4th கியரில் போவேன். அது ஒருத்தங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி. நான் ஆஃப் ரோடு கொஞ்சம் நல்லா ஓட்டுவேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து பண்ண ஒரு 3rd கியர் 4th கியர் தான் ஓட்டிப்பேன். எல்லாரையுமே நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஒரு செகண்ட் கியர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிடிஎஃப் செகண்ட் கியர்லேயே நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஜாலியாக. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் கியர் வந்து பண்ணால் நீங்கள் 18ல் ஸ்வாப் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பண்ணால் ஒரு வண்டி ஒரு 25 போனக்கப்புறம் வந்து பண்ணால் 3rd கியர் நீங்கள் போட்டுக்கலாம். 35 போனக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4th கியர் போட்டுக்கலாம். ஒரு பைக் ஒரு மாதிரிங்க. இப்போ R15 பொறுத்தளவுக்கு 6th கியர்லேயே வந்து இப்போ பாருங்கள் 5th கியர்லேயே வந்து பண்ணால் 32 போக முடியுது. R15 V3 பொறுத்தளவுக்கு 6th கியர்லேயே வந்து பண்ணால் நீங்கள் 40லேயே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ 6th கியரில் வந்து பண்ணால் ஒரு 42ல் போயிட்டு இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பண்ணால் நீங்கள் ஜாலியாக மெயின்டைன் பண்ணலாம். டிடிஎஃப் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆக்சிலேட்டர் வந்து பண்ணால் 20% தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் 20% தான் கொடுக்கணும் இல்லை, 30 40 வரைக்கும் கொடுக்கலாம். 50க்கு மேலே நீங்கள் போகாதீங்க. ஏன்னா
அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃப் ரோட்டில் இருக்கோம். ஸோ வந்து 50க்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீல் ஸ்பின் அதிகமாக இருக்கும். மண்ணுங்கிறதுனால உங்களை இழுத்து கீழே காட்டிடும். இதுவே வந்து பண்ணால் நீங்கள் தார் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வண்டி வந்து பண்ணால் வீலி ஆகிடும். நீங்கள் வந்து பண்ணால் ஒரு 40 வரைக்கும் கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், கொஞ்சமாக த்ராட்டில் உங்களுக்கு கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஜஸ்ட் பின்னாடி திரும்பி பாருங்கள், புரியுதுங்களா? நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இது சப்போஸ் இது நம்ம எல்லாருமே பிகினர்ஸாக தானே ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டக்கப்புறம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பண்ணால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, டக்குன்னு கீழே விழுந்துருவோம். ஸோ வந்து கியர் சேஞ்சிங் அப்படிங்கிறது இவ்வளோ தாங்க. கிளச் விடுறது ரொம்ப ஈஸி தான். கிளச் விடுறது வந்து பண்ணால் ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. டிடிஎஃப் நிறைய பேர் வந்து பண்ணால் கியர் மாற்றும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இப்படி நம்ம போயிட்டுருக்கோம், இப்போ நீங்கள் அடுத்த கியர் போடணுன்னா கிளச்சை பிடிச்சிட்டு கீரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிளச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் த்ராட்டில் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ டைம் செலவாச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ டைம் செலவாகக்கூடாது. எப்படி நீங்கள் கீர் சேஞ்ச் பண்ணோன்னா அவ்வளோதான். இப்படி தான் வந்து பண்ண நீங்கள் கீர் சேஞ்ச் பண்ணணும். இதுக்காக நிறைய டைம் செலவு பண்ணவே கூடாது. என்னடா இது, நமக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி வந்து நமக்கு முன்னாடி நிற்குது, இங்கே யார் எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணுது? மேபி எங்கள் அம்மாவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்து கீர் சேஞ்சிங் வந்து பண்ணால் இவ்வளோ தான் இருக்கணும். போயிட்டே இருக்கீங்க, அவ்வளோ கீர் செகண்ட் மாற்றியாச்சு, அவ்வளோ தேர்ட் கியர் மாற்றியாச்சு, அவ்வளோ ஃபோர்த் கியர் மாற்றியாச்சு, அவ்வளோ ஃபிஃப்த் கியர் மாற்றியாச்சு, அவ்வளோ கீர் ட்ராப். இப்போ வந்து அடுத்தது வந்து பண்ணால் பிரேக்கிங் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். டிடிஎஃப் வண்டியை திருப்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி. அண்ட் டிடிஎஃப் பைக்கிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தாங்க இருக்கணும். நமக்கு எல்லாமே கற்றுக்கிட்டோன்னு சொல்லிடவே முடியாது. ஒரு நாளும் ஒரு புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பிகினர்ஸை யாரையாவது ஓட்ட வச்சு நான் பின்னாடி உட்காந்து நான் கைடன்ஸ் தரேன். அதுக்கப்புறம் ரோட்டில் ஸோ வந்து நார்மலாக யாரும் வராத இடத்துல பழகிட்டு அவங்க லைசன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டுவாங்கள்ல, ரோட்டில் ஓட்டும்போது அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிடிஎஃப் ஒரு நாளும் நம்ம ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டே தாங்க இருப்போம். டிடிஎஃப் அடுத்தது வந்து பண்ணால் பிரேக்கிங் கிளாஸுக்கு போகலாம். பிரேக்கிங்கை பொறுத்தளவுக்கு 3 பிரேக் இருக்குங்க நம்ம வண்டியில். என்ன சார் சொல்கிறேன், மொத்தமாக 3 பிரேக்கா? மொத்தமாக வண்டியில் 2 பிரேக் தானே அப்படின்னா, வண்டியில் பிரேக் 2 தான், ஆனால் நம்ம பிரேக்கிங் பண்ணக்கூடிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ வந்து ஒரு பிரேக்கிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கிங். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கோம், வண்டி வந்து பண்ணால் ஏபிஎஸ்ஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏபிஎஸ்ஸாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே பிடிக்கலாம். ஏபிஎஸ் இல்லைன்னா வந்து பண்ணால் நீங்கள் அளவாக தான் பிடிக்கணும். இங்கே பாருங்களேன், நீங்கள் இப்போ பிரேக் பிடிக்கிறீங்கன்னா போயிட்டே இருக்கும், வண்டி நிப்பாட்டிடுச்சு. ஆனால் வண்டி உங்களுக்கு கீழே காட்டல, ஏன்னா அது ஏபிஎஸும் நான் ஏபிஎஸும் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஸோ வந்து ஏபிஎஸ் இருந்தால் நீங்கள் டக்குன்னு ஃபுல்லாக பிடிச்சா நிப்பாட்டிடலாம். செகண்ட் வந்து பண்ணால் பேக் பிரேக். போய்கிட்டே இருக்கீங்க, பேக் பிரேக் பிடிக்கிறீங்க, ஆனால் ஃப்ரண்ட் பிரேக்கை விட பேக் பிரேக் வந்து பண்ணால் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே பிரேக் பிடிக்கும் போது ஃப்ரண்ட் பிரேக் கொஞ்சம் நிறைய பிடிக்கணும், பேக் பிரேக் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கணும். ஆனால் சுச்சுவேஷனை பொறுத்து இடத்த பார்த்து கரெக்டாக பிடிச்சிக்கணும், ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பண்ணுறோமா, வாவ் எவ்வளோ ஷார்ப்பாக நிப்பாட்டிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால் 2 பிரேக்கும் கரெக்டாக நீங்கள் ஈக்குவலாக பிடிச்சிக்கணும்.